ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவி கண்மணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நின்வதனம் மதுரமடி. அத்தியாயம் 41. இயலருவியை மெதுவாக விளக்கினான் ரணியன். என்ன ஹக்லாம் பண்றீங்க டாக்டரே என்று எழலாய் வினவ அவளோ அவனை முறைத்து வைத்தாள். என்ன மறைக்கிற? ஷையா ஃபீல் ஆகுதுல்ல? நீ பாட்டுக்கு கட்டி பிடிச்சிட்டு அக்காலவர்னு சொல்லுவ. நான் என்ன பொம்மையா? ஐ ஹாவ் அ ஃபீலிங் யூனோ என்றான் எங்கோ பார்த்தபடி. ஆமாம், நாங்களாம் ஃபீலிங் இல்லாமல் சும்மா சுற்றுறோம். ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்றாள் மிரட்டும் தொனியில். ஏய், என்ன மிரட்டுற என்று தன்னருகே இழுத்துக்கொள்ள, அக்கா இப்படின்னு எனும்போதே பேசக்கூடாது என்றான் இதழ்களின் மேல் ஒற்றை விரல் வைத்து. இதுதான் கடைசி. இனி ராஜி பத்தி வேற மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? அவளை தப்பாவும் நினைக்க கூடாது என்றான் எச்சரிக்கையாக. எல்லாம் கேட்டிருப்பதானே, அத்தோட விடு. அக்காவை பத்தி மரியாதைய பேசுறான், அதுக்காக இவனோடு சேரலான்னு வந்திருந்தா ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப். எனக்கு இன்னொருத்தங்க அனுதாபம் தேவையே கிடையாது என்று உக்கிரமாக கூற, அனுதாபப்பட்டு வாழ்க்கை கொடுக்க இவர் அப்படியே சமூக சேவை செஞ்சு கிழிச்சிட்டாரு. நாங்க வாழ்க்கை தரமாக்கும் என்றவளை புன்சிரிப்புடன் பார்த்திருந்தான். நான் ஒன்னும் இந்த உண்மையை கேட்டதுக்காக கட்டிப்பிடிக்கல, வீட்டிலேயே முடிவெடுத்துட்டு தான் வந்தேன் என்றாள். என்னன்னு? விழிகள் குறும்பில் மின்னியது. இந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் தேடினாலும் கிடைக்காத அரிய வகை ஜீவன். அதனால இவரோடையே குப்பை கொட்டலான்னு வந்துட்டேன். இதுக்கு மேல வேற மாப்பிள்ளை தேடி அவனை புரிஞ்சு குடும்பம் நடத்தி அதெல்லாம் கஷ்டம் சாரே. நீங்கன்னா என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவ, அதுவும் இல்லாம என்னை லவ் பண்றீங்க வேற. அதான் உங்களுக்கும் வாழ்க்கை தரலான்னு நினைச்சேன் என்றவளை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே தூக்கி கொண்டு அறையினுள் சென்று விட்டான். நாகரிகம் கருதி நாமளும் கிளம்புவோம். மகிழன் பிரகதியுடன் விளையாடியபடி இருக்க பிரஜன் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு எச்சில் ஒழுக ஏதேதோ மழலை மொழியில் பேசிக் கொண்டிருந்தான். வதனி எல்லாவற்றிற்கும் கொட்டினாள். அவ்வப்போது பற்கள் தெரிய சிரித்தாள். மகனை செல்லம் கொஞ்சினாள். அவனுக்கு பதிலும் கூறிக்கொண்டிருக்க மகிழன் பிரகதியுடன் விளையாடினாலும் பார்வை தாய் மகனிடத்தில் இருந்தது. என்ன என்று பார்வையால் வினவிட முகத்தை சுளித்து நான் என்று சுட்டிக்காட்டி அவளது மடியையும் காட்டினான். தன்னருகே வரும்படி அழைத்திட மகளோடு சென்று விட்டான் அவளிடத்தில். ஜன்னு, அப்பா செல்லம் யாரு? ப்ரூசி என பல்ல காட்டினான் பிரஜன். ரதிமா, நீ சொல்லு, அம்மா செல்லம் யாரு? அவளுமே ப்ரூசி என்றிட மகளனுக்கு அத்தனை சிரிப்பு. அப்பா அம்மா செல்லம் யாரா? குத்தீஸ் என இரண்டும் நெஞ்சில் கை வைத்து காட்டியது. இப்ப தூங்க போறது யாரா? குத்தீஸ் என்று இருவரும் கண்களை இறுக மூடிக்கொண்டு சிரித்தபடி படுக்க வதனி இருவரையும் தட்டி கொடுத்து உறங்க வைத்து விட்டாள். இரு குழந்தைகளையும் கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு மகளனை அழைக்க அவளின் மடியில் தஞ்சம் கொண்டான் அவன். 2 பேருக்கும் ப்ரூஸ்லியை கத்து தந்து இப்ப எங்க இருந்தாலும் அப்படித்தான் கூப்பிடுதுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும் ப்ரூஸ்லி என்றிட அம்மா சொல்ல சொன்னா 2ம் ப்ரூசின்னு சொல்லி காட்டுது என்றதும் மகளன் கலகலவென சிரித்தான். சிரிக்காதீங்க என்று மிரட்டியவளோ மாறாக அவன் கேசத்தை வருடி கொடுத்தாள். ஏன் பிரகா, எனக்கும் அம்மா அப்பா சரியா இருந்திருந்தா நீ ஜனுவ மடியில போட்டு கதை கேட்கிற மாதிரி நானும் சொல்லி சந்தோஷப்பட்டு இருப்பேன்ல. குரல் கரகரத்து ஒலித்தது அவனுக்கு. என்ன மகளா? மனதே உடைந்து போனது அவளுக்கு. இல்ல, தப்பா சொல்லலமா, ஏனோ மனசுல அந்த நிமிஷம் தோணுச்சு. அதை விடு, நாம பெஸ்ட் அப்பா அம்மாவா இருக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏங்க விட்டுடக்கூடாது, சரியா? கண்டிக்கவும் செய்யணும், அதே நேரத்துல இந்த மாதிரி பியூட்டிஃபுல் மெமரிஸும் தரணும் என பேசிக்கொண்டே இருந்தவன் ஒரு கட்டத்தில் உறங்கியே போனான். எவ்வளவு ஏக்கம், எதிர்பார்ப்பு இவன் மனதில். நாமாவது பிறந்து சில வருடங்கள் தாய் தந்தை அன்பை உணர்ந்தோம், இவன் என்று நினைக்கையில் சுமித்ராவை நினைத்து ஆத்திரமாக வந்தது அவளுக்கு. இயலோடு யுத்தம் நடத்த வேண்டும் என்று ஆவல் கொண்டவன் முதலில் இதழோடு ஒரு யுத்தத்தை துவங்கினான். அவன் இருக்கும் வேகத்திற்கு இதழ்கள் கபலீகரம் ஆக போகிறது என்று எண்ணி பயத்தில் விழிவிரிய அவள் பார்த்திட அவனோ விரித்த வெளியில் பதித்தான் அவன் இதழ்களை. கருமணியில் பட வேண்டிய ஒற்றலை அவள் இமைகள் கருமணிகளை அரணாய் மூடி பெற்றுக்கொண்டது. இயல் தாங்குமா, இதழ் தாங்குமா? இரண்டுமே மென்மையின் இலக்கணமாய் நிற்க அவளின் அனுமதி வேண்டி நின்றான் அரக்கன் பெயர் கொண்ட அரங்கன் அவன். இமையில் பதித்த இதழ்கள் மெல்ல இறங்கி நுனி மூக்கில் குவிய 6 மாதம் முன்பு அவன் வாங்கி தந்த மூக்குத்தி மின்னலாய் பளிச்சிட்டது. நொடிக்கும் குறைவாய் ஒரு புன்னகை அவனிடத்தில். வதனியிடம் போடவே மாட்டேன் என்று வீம்பு பிடித்தவள் ஒற்றைக்கல் மூக்குத்தியில் அவன் வைத்த கவனத்தில் மறுநாளை குத்தி கொண்டு வந்து நின்றாள். முகமெல்லாம் சிவந்து கிடந்தவளை மக்கென்று திட்டி மருந்திட்ட கதையெல்லாம் நினைவில் வந்து நேசத்தை பறைசாற்றியது.
அவள் விழித்திருந்த நொடியில் இதழ்களை பட்டும் படாமல் உரசி மீசை முடிக்குத்த மின்னலென விலகிவிட இதற்கு அழுத்தமாய் முத்தம் தந்தே இருக்கலாம் என்று தோன்றிவிட்டது அவளுக்கு. என்னாச்சு? பதறி கேட்டிட என்றவன், இயல்பாயிருப்பாளான்னு தெரியணும். தாங்குவியா? என தாங்கிப்பியா? வார்த்தைகள் மொத்தமும் கவிதைகளாய் கொட்ட அருவியவள் அமைதியாய் இசைந்தாள். வேகம் என்றவனை, என் கண்ணை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரியும். என் பயம் உங்களை அமைதியாக்கும்னு எனக்கு தெரியும் என்றவளின் நெற்றியில் முட்டிட முயங்கலாய் அவள் குரல் ஒலித்தது. மெல்லிய தூறல் போல துவங்கிய கூடல் எப்போது புயலாய் மையம் கொண்டது என்று உணரப்படாமல் சுழன்றடித்தது இருவரையும். பெண் தேகம் புதிதல்ல, ஆனாலும் புதுமையாய் புதிதாய் உணர்கிறேன் பெண்ணே. என் நேசம் நீதானடி, நின் வதனம் மதுரமடி ரதியே. நெற்றியில் பூத்த வியர்வை துளிகள் ஒன்று திரண்டு பெருஞ்சொட்டாய் அவள் மூக்கில் விழ இதழோறும் அழகாய் பூத்தது புன்னகை. நிறைவாய் ஒரு புன்னகை. வீறு கொண்ட ஆண்மகன் விலகி படுக்கையில் கை வளைவுக்குள் நெருங்கி கன்னத்தில் முத்தமிட, யூ கம்ப்ளீட் மீ கேர்ள் என்றான் சுழலும் காற்றாடியில் அவள் முகம் பார்த்து நிறைவாய் சிரித்து. இயல் தாங்கிட்டாளே என்று முணுமுணுத்து கொண்டான். இனியும் தாங்குவா, இனியனையும் தாங்குவா என்றதும் ரணியன் சத்தமாய் சிரித்தான். அச்சோ சிரிக்காதடா, இறுக்கமாய் அணைக்க இதமாய் ஒரு இதழொற்றல். இந்த டா கூட நல்லா இருக்கு டாக்டரே, அப்பப்போ சொல்லிக்கோ என்றவனை, எப்பவும் சொன்னா என்று திணறடித்தாள். எப்பவும் சொன்னா மக்கு டாக்டர் மசக்கே ஆயிடுவா. சரசமாய் சரளமாய் பேச நாணமெல்லாம் நடை கட்டியது. அத்தியாயம் 42. அழகாய் விடிந்த பொழுதில் மகளனோடு அணைவாய்ப்படுத்திருந்தாள் வதனி. ஓஹ் என சின்னங்களோடு கண்வழித்தான் மகளன். தூங்குங்க ராஜா, வயிற்றில் தட்டி கொடுக்க, நான் பிரஜன் இல்ல பிருகா என சிரித்திட, நானும் ஜன்னுன்னு சொல்லலையே, ராஜா தானே சொன்ன பட்டென்று பதிலிருத்தவளை இடையோடு வளைத்து கொண்டான். பசங்க இன்னும் எழுந்துக்கலையா? இருவரும் பேசிக் கொண்டிருந்தனரே ஒழிய விழிகளை திறக்கவே இல்லை. எழுந்துக்கல, இல்லாட்டி கத்தியே ஊற கூட்டுவா உங்க பொண்ணு என்றதும் கன்னத்தை பிடித்து கடித்து வைத்தான். ஏண்டா என்று கன்னத்தை தேய்க்க, நம்ம பொண்ணு பிரிச்சு பேசின பிச்சிடுவேன் என்று கோபத்துடன் உரைக்க, விளையாட்டுக்கு சொன்னீங்க, சொல்லாத புருஸ்லி, நம்ம பிள்ளைங்களை நாமளே பிரிச்சு பேசக்கூடாது. அவன் குரலில் தெரிந்த உறுதியில் திகைத்தவள் பேச மாட்டேன் என்றாள் நிமிர்ந்த அவனை பார்த்து. சுமித்ராவின் பாரபட்சம் அவனை எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது என அவளால் உணர முடிந்தது. வியர்த்து விறுவிறுத்து எழுந்தாள் இயலருவி. சாரிடா, ஐ காண்ட். ரணியன் குற்ற உணர்வில் சாய்ந்தமர, யோ சும்மா தொணக்காத, இப்ப என்ன, இதெல்லாம் சகஜம். மார்னிங் டைம் ஜென்ஸுக்கு இந்த ஃபீல் வர்றது சகஜம் இனியா. அதுக்காக எல்லாரும் இப்படின்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் நேச்சுரல் ஒன். நீங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல என்றாள். எனக்கு என்ன தெரியும் நீ இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருப்பேன்னு. அடிக்கடி மக்கு மருத்துவரா நிப்பியா எனும்போதே முறைத்திட அவன் கையை தூக்கி ஓகே சரண்டர் என்றான். இவ்வளோ பேசுறதுக்கு என் முகத்தை தொடச்சி விட்டு சூடாக காஃபி போட்டு தரலாம்ல, டயர்ட் போகும் தானே. இதெல்லாம் லவ் ஃபீல் மேன். எப்பதான் உங்களுக்கு புரிஞ்சு லவ்வாங்கியா சுத்த வைக்க போறேனோ தெரியல என அவள் பேச பேச அத்தனை நிறைவு அவனிடத்தில். உண்மையில் அவளுக்கு உடம்பெல்லாம் அடித்து போட்டது போல வலிதான். ஆனாலும் அவனது குற்ற உணர்வு தாங்கிய முகத்தை கண்டு தன் சோர்வை காட்டவில்லை. அதை கூட அறியாதவனா அவன்? ராஜிக்கே அத்தனை சரவட்சனை செய்தவன் மனைவியை விடுவானா என்ன? அயர்ந்து படுத்திருந்தவளை அசட்டையாக தூக்கி குளியலறைக்குள் நுழைந்தான். ஃப்ரெஷ்ஷாக இயல் என்று நிற்க, ஹலோ, என்னை பார்த்தா எப்படி தெரியுது என அவள் எகிற, ஒரு மார்க்கமா என்றவனை பிடித்து வெளியே தள்ளி கதவை சாத்தினாள். லவ் யூ வெளியே இருந்தே சத்தமிட்டான் இவன். உங்க அத்தைக்கு நெஞ்சு வலி கன்ஃபார்ம் என்றாள் வெளியே தலையை மட்டும் நீட்டி. சீரியஸ்லி லவ் யூ டி. லவ் யூ மட்டுமா என்றவளின் காதில் விழுந்ததெல்லாம் காதலின் பரிமாணங்கள். கணவனாய் அவன் வார்த்தைகளிலிருந்து கட்டிலை ஒழுங்குபடுத்தி அவளுக்கென ஆடை எடுத்து வைத்து உள்ளிருக்கும் குட்டி குளிர்சாதன பெட்டியிலிருந்து பாலை எடுக்க போக நாகலட்சுமி கதவை தட்டினார். அவசரமாய் துண்டை எடுத்து மேலே போர்த்தியவன் கதவை பாதி திறக்க, தம்பி வதனி பாப்பா ஃப்ரெஷ்ஷான பால்ல காஃபி போட சொல்லுச்சு என்று கிண்ணத்தை நீட்டினார். தேங்க்யூ லக்ஷ்மி என்றவன் உள்ளே சென்று விட்டான். நாகலட்சுமிக்கு அவன் முகம் பார்த்ததில் அத்தனை சிரிப்பு வேறு. அவளின் பொட்டு அவனது கண்ணுக்கு கீழே ஒட்டி இருந்தது. இயல் குளித்து வரவும் அவன் காஃபியை நுரை பொங்க ஆற்றி வைக்கவும் சரியாக இருந்தது. வாவ், நல்ல ஸ்மெல். காஃபி கப்பை முகர்ந்து பார்த்தே பாதி காலி செய்து விடுபவள் போல நுகர்ந்திருந்தாள்.
எனிதிங் ஃபார் யூ அண்ட் எவ்ரிதிங் ஃபார் யூ மேடம் என்றவனுக்கு ஒரு மிடரும் கிடைத்தது. கடைசிக்கு முதல் 2 மிடர்களும் இருவரின் வாய்க்குள்ளும் கபடி ஆடியது. பாவம். வாசமா இருக்கடி பொண்டாட்டி. கூந்தலுக்குள் முகத்தை நுழைத்தவனை விலக்கி, ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்ததும் உன் குரங்கு சேட்டையை வச்சுக்கோ. இப்ப ப்ளீஸ் இதை காய வைக்க ஹெல்ப் பண்ணே என்று தனது கூந்தலை கீழே விட்டபடி நாற்காலியில் அமர்ந்தாள். இவளுக்கு முடி வைத்துக் கொள்ளவே பிடிக்காது. ராஜி இவளை முடியே வெட்ட விட மாட்டாள். ரணியனுக்கு இயலின் கூந்தலின் மேல் அபரிமிதமான காதல். தன் அன்னையைப் போல வதனியைப் போல என்று சிலாகித்து போவான். அதனாலேயே முடியை வெட்டாமல் பராமரிக்கிறாள். அதை விட வேற என்ன வேலை என்றவன் துண்டினால் தான் துவட்டி விட்டான். ட்ரையரை பயன்படுத்த விட மாட்டான் எப்போதும். தளர்வாய் பின்னலிட்டு சீக்கிரம் காஞ்சிடும், ஆனாலும் கேஸ் பார்த்து முடிச்சதும் முடிய அவிழ்த்து விட்டுடு என்றான். ஓகே, நான் போயிட்டு 2 மணி நேரத்துல முடிச்சிடுவேன். நீங்க வந்துடுங்க. வரும்போது பிரஜனை தூக்கிட்டு வரக்கூடாது. அவனுக்கு ஏற்கனவே கோல்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் சேராது என்றாள் எச்சரிக்கையாக. அப்போ நான் பின்பக்கம் குதிச்சுதான் வரணும் என்றவன் அவளை கிளப்பி விட்டு படுத்து விட்டான். என்னடா ரணியா உனக்கு வந்த வாழ்வு என அவனாகவே சிரித்து கொண்டான். வெளியே ஆங்காரமாய் சுமித்ராவின் குரல் கேட்டது. என்று சலித்தவன் வெளியே வர வதனி அவரின் எதிரே கோபத்துடன் நின்றிருந்தாள். என்னையவே கை ஓங்குவியா நீ? அவ்வளவு திமிர உனக்கு என சுமித்ரா அரற்ற அசட்டையாக நின்றாள் வதனி. ஆமான்னு வச்சுக்கோங்க. என் வீட்டுல வந்து ஏன் புருஷனை அதட்டினா உங்களை பார்த்துட்டு போணுமானா? நான் இல்லாம எங்கிருந்து வந்தா உனக்கு புருஷன் என்று திமிராக பேச, அந்த ஒரு காரணம்தான் நீங்க எங்க நிக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? உங்க புள்ள உங்க பேச்ச கேட்காததுக்கு இவர் காரணமா? அது உங்க புள்ளனா இவர் யாரா? இவர் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு உங்க செயல நீங்க காட்டுறப்ப எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து அவரை இம்சை பண்றீங்க? என்ன பிரகி இப்ப பிரச்சனை என்று ரணியன் சுமித்ராவை முறைத்தபடி கேட்க, மகன் மேரேஜ் பண்ணிட்டாராம் சிங்கப்பூர்ல. அதுக்கு ஏன் மகன் எனக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? எல்லாம் உன்னாலதான்னு வந்து நிக்கிறாங்க. நீங்க மென்டலி ஸ்டேபிளா தானே இருக்கீங்க என்று ரணியன் கேட்க சுமித்ராவிற்கு ஆத்திரம் பொங்கியது. ஏய் என அவனை அடிக்க கைவோங்க மகளன் இடையில் வந்து நின்றான். உங்க லிமிட் அவ்வளவுதான், வெளியே போங்க. இனி உங்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கூட வேண்டாம். இதோட இந்த உறவை அத்து விடுறேனா? நீங்க செத்தா கூட நான் வரல, போதுமா? தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. டேய் ராணி, போக சொல்ற அந்த அம்மாவை என்றான் எரிச்சலாக. ஏன் மகன் ஸ்வீகாவை கட்டிக்கிட்டா உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க தான் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டீங்களே, அப்புறம் என்ன என்று கத்த, ஏன்பா மகனுக்கே நான் ஸ்வீகாவை கட்டி வச்சிருப்பேனே என மரகத நாயகி சொல்ல, ஸ்வீட்டி வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு இழப்பமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஜோசியத்தை நம்பவும் ஒரு அளவு வேண்டாமா? யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா நீங்க என்று எரிச்சலுடன் பேசினான் மகளன். டேய், தலையும் புரியல வாலும் புரியல, என்னன்னு சொல்லி தொலைங்கடா என ரணியன் திட்ட, தோ இந்த நிக்கிறாங்களே சுமித்ரா தேவி, மகேனுக்கு எப்படியாவது ஸ்வீகாவை கட்டி வச்சுடணும்னு ஒரு பொய்யான ஜோதிடரை ஏற்பாடு செய்து அத்தை கிட்ட ஸ்வீட்டி 2வதா வாழ போனாதான் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லவும் காசு தந்திருக்காங்க. அத்தை முதல்ல ஓன் ஜாதகத்தை பார்க்கவும் உனக்கு 2வது திருமணம் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு பிறகு ஸ்வீட்டி ஜாதகத்தை பார்த்து சுமித்ரா கூறியது அப்படியே சொல்ல இவங்களும் நம்பி உன்னையும் ஸ்வீட்டியையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாங்க. சுமித்ராவுக்கு அது ஏமாற்றமா போயிடுச்சு. எப்படியும் மகனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இங்க நடந்தது வேற. மரகத நாயகியத்தை உனக்கு கட்டி வைக்க நினைச்சாங்க. அதனால இவங்களுக்கு கோபம். இப்போ உனக்கு இயலோட வாழ்க்கை அமையவும் மறுபடியும் ஸ்வீட்டியை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சு அவன் அங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்றான் விளக்கமாக. சரி, அதுல என்ன பிரச்சனை? அவனுக்கு பிடிச்ச லைஃப் அவன் தேர்வு பண்ணான் என்று சொல்ல, அடே மரமண்ட, உனக்கு இன்னுமா புரியல? மரகத நாயகியத்தை இந்த அரண்மனையோட பெண் வாரிசு. தாத்தா அவங்களுக்கும் சொத்து பிரிச்சிருக்கார். அது பிரபுவுக்கும் ஸ்வீட்டிக்கும் சேரும். ஸ்வீட்டிய மருமகளாக்கியாவது இந்த அரண்மனை சொத்தை அனுபவிக்க நினைச்சதுல மகேன் மண்ணள்ளி போட்டுட்டான். அந்த கோபம். 2வது செகண்ட் மேரேஜ் பண்ணவன் அவனை போல ஒரு விடோவை வித் சைல்டோட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கான். யார் வீட்டு வாரிசோ என் மகனுக்கு பிள்ளையான்னு குதிக்கிறாங்க மேடம். அதை விட எரிச்சல் என்ன தெரியுமா? அரக்கனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு நாம மட்டும் சுகபோகமா இருக்க அவனுக்கே இந்த வாழ்க்கைன்னு இவங்களுக்கு ஒரே குமுறல். அதைத்தான் இங்க வந்து காட்டுறாங்க என்று மகளன் எள்ளலோடு சொல்லி முடிக்க சுமித்ராவிற்கு ஆத்திரம் தீரவில்லை. மரகத நாயகியோ அடிப்பாவி என்ற ரீதியில் பார்த்திருந்தார். ரணியன் அது சரி என்பது போல பார்த்திருந்தவன், அத்தையம்மா பார்த்துட்டீங்களா லட்சணத்தை? இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வேற என் பொண்டாட்டிய என்கிட்ட இருந்து பிரிக்க பாத்தீங்க என்று சத்தமில்லாமல் மகளனிடம் போட்டு கொடுத்துவிட்டு இயலை காண சென்றான். மகளன் அவரை முறைக்க,
இல்லையா, 2 தடவை மட்டும்தான் என அவர் சங்கடமாய் சொல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துதான் உங்க பொண்ணை வாழ வைக்கணுமா? அவளுக்கு தெரிஞ்சா உங்களை கொன்னே போட்டுடுவா. போங்க, இனிமேலாவது அமைதியா இருங்க. ஸ்வீட்டிக்கு தகுந்த மாப்பிள்ள நாங்க பார்த்து வைப்போம் என்றான். மரகத நாயகி விட்டால் போதுமென்று சென்றுவிட சுமித்ராவின் பக்கம் திரும்பி, நீங்க இன்னும் கிளம்பலையா என்றான் கடுப்பாக. பிரகாவோ, இப்ப கிளம்பலன்னா தரணிக்கு பக்கத்து ரூம் காலியா இருக்கான், விஸ்வநாதன் மாமா கிட்ட சொல்லி அட்மிட் பண்ணிடுவேன், கிளம்புங்க முதல்ல என்றாள் சத்தமாக. அத்தியாயம் 43. சுமித்ரா மனம் நிலை கொள்ளாமல் அமர்ந்திருந்தார். விஸ்வநாதன் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அவர் இதுநாள் வரை கொண்ட காதல் இல்லாமல் இருந்தது. அத்தனை கோபம், எரிச்சல், வெறுப்பு, இயலாமை என அத்தனையும் கொட்டியிருந்தார் மனிதர். சுமித்ராவின் மனம் உழன்று கொண்டே இருந்தது. எத்தனை முயற்சி செய்தும் ஏற்க முடியவில்லை மகளனை, வெறுக்கவும் முடியவில்லை அவனை. பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளின் தலையில்தான் விடியும் என்று யாரோ சொன்னது போல மகளனுக்கு நடக்கவில்லை என்ற எண்ணம் அத்தனை கொடூர அரக்கனின் பிள்ளைகள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக கொண்டு செல்கின்றனர். ஆனால் காதலின் உச்சத்தில் மனதில் நிறைவோடு வாழ்ந்து பெற்ற பிள்ளைகள் இப்படி போனதற்கு என்ன காரணம் என்றுதான் யோசித்தார். அதை விஸ்வநாதனிடம் கேட்கவும் செய்துவிட்டார் சுமித்ரா. நீ அந்த அதிகார போதையில தான் சுமித்ரா இருக்க, அதான் உன்னை இப்படி யோசிக்க வைக்குது. நான் சாதாரண மனுஷன், நடுத்தரமா வாழற மனுஷன். என் பையன் எடுத்த முடிவும் அதை செயல்படுத்திக்கிட்ட விதமும் எனக்கு எவ்வளவு பெரிய புண்ணியமா தெரியுதுன்னு உனக்கு தெரியுமா? என் மகன் என்ன போல முடிவு எடுத்திருக்கிறான்னு கர்வமா நினைக்கிறேன் என்றவர், என்ன பாக்குற, நானும் குழந்தையோட இருந்த உன்னைத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்போ சரின்னு தெரிஞ்சது இப்ப தவறா தெரியுதா என்றார் பட்டென்று. நாம லவ் பண்ணோம் விஸ்வா என்று அதிர்ந்து சொல்ல, இல்லன்னு யார் சொன்னா? எத்தனை காதலன் இப்படி புருஷனை விட்டுட்டு வந்தவளை ஏத்துக்கிறான், அல்லது விடாவா இருக்க காதலிய ஏத்துக்கிறான், அதுவும் குழந்தையோட. ஏன் பையனும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் அந்த பொண்ணோட குழந்தையும் சேர்த்து ஏத்துக்கிட்டான். எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்? ஏன் நானே ஒன்ன மட்டும்தானே ஏத்துக்கிட்டேன், மகளனை ஏத்துக்கலையே. மகளை நான் தவற விட்ட பொக்கிஷம், இதை நான் மனசார ஒத்துப்பேன். பெத்த உனக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, அவனை எனக்கு புரிஞ்சுது. ஏண்டா அவனுக்கு அப்பா ஆகலன்னு இப்ப வருத்தப்படுறேன். அட்லீஸ்ட் நான் அவனுக்கு ஸ்டெப் ஃபாதராவது இருந்திருக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு தான் மகளனோட குணம் என்றார் மனதார. நான் மட்டும் அவனை பையனா நினைக்கலையா? ஏன் அவன் மட்டும் சுகபோகத்தை அனுபவிக்கணும்னு தான் கேக்குறேன் என்று மனக்குமரலோடு பேச, நீ மட்டும் பையனா நினைக்கலையாவா? நீ ஒரு முட்டாள் சுமித்ரா. அவனை பெத்ததே நீதான். அப்போ நீ நினைக்க கூடாது, அவனை மகனா உணர்ந்திருக்கணும். நானே சொல்லியிருந்தாலும் நீ அவனை விட்டுருக்க கூடாது. உன் கூட வச்சுக்க வேண்டான்னு தான் சொன்னேன். பார்க்க வேண்டாம்னோ பாசத்தை தர வேண்டாம்னோ நான் சொல்லலையே. உங்களுக்கு தெரியாது அந்த சண்முகவேல் என்ன செஞ்சான்னு. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என் மேல பழிய போடுறது வருத்தமா இருக்கு விஸ்வா என்று சொல்லிவிட, எல்லாம் தெரியுமா, அவன் உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் நீ அவனோட சொத்து வேணும்னு நிக்கிறது தான் வேதனையா இருக்கு. அவனை வெறுக்கிற, அவன் கொடுத்த பிள்ளையை ஏத்துக்க மனசு இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த சொத்து மட்டும் எதுக்குன்ற? இது எதை நிரூபிக்குது தெரியுமா? என் மேல என் பசங்க மேல உள்ள அவநம்பிக்கை நிரூபிக்குது. நாங்க உன்னை பார்க்க மாட்டோம், நீ நினைச்ச வாழ்க்கைய இது நாள் வர நான் தரலன்ற எண்ணத்தை உருவாக்குது. சொல்லு, அதுதான் உண்மையா? அதனாலதான் அந்த சொத்துக்காக நீ எந்த லெவலுக்கும் இறங்குறியா? அப்படின்னா இப்பவே சொல்லிடு சுமித்ரா, நாம பிரிஞ்சிடலாம் என்றதும் அதிர்ந்து போனார் சுமித்ரா. என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் நம்ம பசங்க நல்லதுக்கு தான் மெனக்கிடுறேன், இதுக்கு போய் பிரிகிறது அது இதுன்னு என விசும்பினார் சுமித்ரா. உன்னை காயப்படுத்துறது என் நோக்கம் கிடையாது. அதே நேரத்தில் அடுத்தவங்க சொத்துல வாழ வேண்டிய அவசியம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிடையாது. இப்போ கேட்டாலும் மகளை முழு சொத்தையும் உனக்கு தந்துடுவான். உனக்கு வேணா அது நல்லா இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு போடப்பட்ட பிச்சை. அதில் தான் நான் வாழணும்னு நீ யோசிச்சா சாரிம்மா, அது என்னால் முடியாது. இப்போவும் உன் மேலே கடலளவு காதல், அன்பு எல்லாம் இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் என் மனைவி. ஆனால் இதை மட்டும் என்னால் கேட்க முடியாது. பையன் நமக்கு சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டிருக்கான், நான் கிளம்புறேன். இந்த சொத்து அது இது என்ற எண்ணத்தை தொடச்சு போட்டு வா. சொகுசான வாழ்க்கை தர முடியாட்டியும் அமைதியான வாழ்க்கையை தரேன் என்றார் தீர்க்கமாக. கண்களை துடைத்து கொண்டார் சுமித்ரா. இப்ப என்ன, அந்த சொத்தை விட்டு தரணும் அவ்வளவுதானே? எனக்கு வேண்டாம், விட்டு தரேன். எவ்வளவோ இழந்தேன், இதையும் இழந்துட்டு போறேன். என் வயிற்றுல பிறந்ததால அவனே அனுபவிக்கட்டும் என்று சொல்ல விஸ்வநாதன் எழுந்து போய்விட்டார். சிலரை சொல்லி திருத்தலாம், சிலரை எது கூறினாலும் கேட்க மாட்டார்கள், ஆதங்கத்தை விட்டொழிக்க மாட்டார்கள். அந்த ரகம் சுமித்ரா தேவி. என்னதான் பிறப்பிலிருந்து செல்வ செழிப்புடன் வாழ்ந்தாலும் பணம் என்னும் போதை அவர்களை அடிமையாக்கித்தான் வைத்திருக்கும். சுமித்ராவும் அப்படித்தான். அவர்களுக்கு தண்டனை என்பது
கடவுள் நிர்ணயித்ததுதான். தான் காதலோடு பெற்ற மகன் சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து சொந்த ஊரில் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டார். ஆனால் மகேந்திரனோ தேசம் தாண்டி சென்று தன் வாழ்வை அமைத்துக் கொண்டான். அவனளவில் அவன் செய்தது சரி. குழந்தையோடு இருக்கும் விதவை பெண்ணை திருமணம் செய்து தனது மனநிறைவை தேடிக்கொண்டான். மனைவி மாண்டால் மறுநாளை புதுமாப்பிள்ளை என்ற ரீதியில் பெண் தேடாமல் அவன் மனதிற்கு நிறைவாய் ஒரு வாழ்வை வாழ்கிறான். இதுவே சுமித்ராவிற்கான பெரும் தண்டனைதான். எந்த கணவன் குழந்தைக்காக அந்த சிறுவனை ஒதுக்கினாரோ அவர்களே சுமித்ராவை விட்டு மனதாலும் இருப்பாலும் ஒதுங்கிவிட்டனர். தனிமையை விடவா ஒரு சிறந்த தண்டனை இருக்க போகிறது? ரணிய கசிபு பெற்றெடுத்த பிரகலாதன் அவன் என்று உணராத தாய். இப்படியும் சில பெண்கள் எந்த இரத்த உறவும் இல்லாவிடனும் கண்ணை இமை காப்பது போல காக்கும் நாகலட்சுமி போன்ற பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக்கமும் அவளே, அழிவும் அவளே. ரணியன் இயலின் அறையில் அமர்ந்திருந்தான். சார், மேடம் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கொடுக்க சொன்னாங்க என்று செவிலி பெண் வந்து நிற்க, எனக்கு உங்க மேடம் தானே வேணும் என்று முனகியவன், இந்த மாசம் அக்கௌண்ட் ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லுமா, கணக்கு பார்க்கணும். அப்படியே மெடிக்கல் ரெப் அப்பாயின்மெண்ட் எல்லாம் நாளைக்கு மாத்திர சொல்லு என்றான். ஓகே சார், உங்களுக்கு குடிக்க எதுவும் வேண்டாமா என்று கணினியில் பார்வையை பதித்தான். விஸ்வநாதன் அனுமதி கேட்டு உள்ளே வந்தார். வாங்க, என்ன இவ்வளவு தூரம் என கேட்டவன் உட்காரும்படி கூற அவரும் மென்னகையோடு அமர்ந்து கொண்டார். தம்பி, பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி, அதான் உங்ககிட்ட சொல்லிடலாம்னு வந்தேன். எப்போ கிளம்ப வசதிப்படுமோ சொல்லுங்க, டிக்கெட் போடுறேன். ஆனா எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்களோ அவ்வளவு நல்லது என்றான் அழுத்தமாக. டிக்கெட் எல்லாம் மகேன் அனுப்பிட்டான் தம்பி, 2 நாள்ல கிளம்புறோம் என்றார். இதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே என்று கேட்டவனை ஆழ்ந்து பார்த்தார் அவர். செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வி வேறையாடா என்று எண்ணிக்கொண்டு, அதெல்லாம் இல்லை தம்பி என்று மழுப்பினார். உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பாருங்க, எனக்கு மகி ஹாப்பியா இருக்கணும். குறிப்பா உங்க ஒய்ஃப் ஞாபகம் அவனுக்கு வரவே கூடாது. அதுக்காக தான் இவ்வளவும். அஃப்கோர்ஸ் உங்க பையன் மகேந்திரன் ஒரு பொண்ணை விரும்புறான்னு தெரிஞ்சதும் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான். பட் வேற வழி இல்லை என்று கைவிரித்தவன், எனக்கு இந்த சொத்துல பங்கு வேணும்னு உங்க ஒய்ஃப் வந்து நின்றிருந்தா தாராளமா பிரிச்சு தந்திருப்போம். அதுக்கு மேலேயும் எங்களால சம்பாதிக்க முடியும். ஆனா அவங்க பண்ணது என்ன? ஒரு சின்ன பொண்ணு லைஃப் தான் கிடைச்சதா இதுக்கு? என்னவோ தரணிக்காவ மகி வேணும்னே கட்டி வச்ச மாதிரி அந்த குதிக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டை பத்தி நீங்க விசாரிக்காம எதுவும் நடந்ததா? இல்லையே. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு மனசுக்கு சரின்னு பட்டதும் தானே சம்மந்தம் பேசுனீங்க. தருணிகாவை வேண்டான்னு சொல்லி இருந்தாலுமே பிரகி மகி கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா சும்மா மகிய காரணம் காட்டுறாங்க என்றவன், சரி பழைய கதை எதுக்கு, அவளே செத்துட்டா, நீங்க கிளம்புங்க. இனி உங்க ஒய்ஃபால ஏன் மகிக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது என்றான் எச்சரிக்கை குரலில். வராது தம்பி என்று விடை பெற்றார் விஸ்வநாதன். தட்டுற இடத்துல தட்டினாதான் அடங்குவானுங்க என்று முனையபடி கணக்கை கவனிக்க இயல் உள்ளே நுழைந்தாள். நினைச்சேன் உங்க வேலையாதான் இருக்கும்னு. எப்படி ரணி சார் என்று நக்கலாய் கேட்க, இந்த அம்மா வருஷம் முழுக்க இவனை வச்சு தன் குடும்பத்தை செட்டில் ஆக்கும், நான் பார்த்துட்டு இருப்பேனா? அவனுக்கு அம்மாவா பிரகி இருக்கா, போதும் போ. தென் சின்ன பொண்ணு ஸ்வீட்டி, அவளை என்ன நினைச்சாங்க அவங்க? அதான் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். இனி மகி பக்கம் அவங்க வரவே கூடாது என்றான் அசட்டையாக. வந்தா சார் அப்படியே விட்டுருவாரு என்று வம்பு செய்ய, கண்டிப்பா விடமாட்டேன் என்றவன், ஒரு சயின்டிஸ்டா வர வேண்டியவன், இவங்களால தானே எல்லாம் போச்சு. இவங்களை பாதுகாக்கன்னு அவன் இங்கெல்லாம் இருந்திருந்தா எவ்வளவு சாதிச்சிருப்பான். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. அவன் ரிசர்ச் கண்டிப்பா செலக்ட் ஆகும், நல்ல இடத்துக்கு வருவான் என்றான் விழிகளில் ஆவல் மின்ன. கண்டிப்பா அவர், அதான் கூட நீங்க இருக்கீங்களே, என்ன கொஞ்சம் முன்னவே அவர் கூட இருந்திருக்கலாம் என்றாள் இயல். இல்லைன்னு தெரியுமா உனக்கு? தாத்தா தான் என் லைஃபையும் பார்க்க சொன்னாங்க, நான் கிளம்பினேன். பட் இவனை தனியா விடலையே என்று சொல்ல பொறாமையா இருக்கு என்றாள் மனதார. அதுக்கு? அதான் அடுத்த ஜென்மத்துல அது உங்க எனும்போதே வாயை பொத்தியவன், கொன்றுவேன் ராட்சசி, எல்லா ஜென்மத்திலையும் நீ தான் பொண்டாட்டி, நான் தான் புருஷன். எப்படி? எல்லா ஜென்மத்திலையுமா? தாங்காது சாமி என்று கையெடுத்து கும்பிட, ஏய் கொழுப்பா, என்ன மாதிரி பீஸ்லாம் தேடினாலும் கிடைக்குமா என்று கேட்கவும் இயல் சிரித்தபடி, சரியான டெரர் பீஸ், பக்கா ஆன்டி ஹீரோ, அதனால எனக்கு வேண்டாம். யாரு? நானா? கேட்டு பாருமா என் ஆர்மி கிட்ட, நான் ரொமான்டிக் ஹீரோ என்றான் காலரை தூக்கிவிட்டபடி. அது யாருப்பா உங்க ஆர்மி? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, ரகசியம், ராணுவ ரகசியம் என்றான் அவளது கூந்தலை அவிழ்த்து விட்டபடி. அத்தியாயம் 44. வாடா நல்லவனே, வாயிலேயே வரவேற்றான் மகளவேல் ராஜா. என்னடா வரவேற்பு பலமா இருக்கு என்று கேட்டபடி அவன் தோளில் கை போட்டு நடக்க, தம்பி பேக்கிங் வேலையெல்லாம் கரெக்டா செய்வீங்க போல என்று கேட்கவும் ரணியன் சிரித்தபடி, ஏன் உனக்கு யாரையாவது பேக் பண்ணணுமா என்றான். அதான் பண்ணிட்டியே கேடி,
நானே செய்யலான் இருந்தேன், நீ பண்ணிட்ட என்றவன், உனக்கு குட் நியூஸ் சொல்லத்தான் வெயிட் பண்றேன் என்றான். என்ன அருவிக்கு ட்ரிப்ளட்ஸா என கிண்டல் செய்ய, அடேய் என சத்தமாய் சிரித்தான் மகளன். இருங்க இருங்க, நல்ல விஷயம்லாம் இனிப்போட சொல்லணும். பாயச கிண்ணத்துடன் வந்தாள் வதனி. ரிசர்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மகிழ் அதை சப்மிட் பண்ண நியூயார்க் போறான், சரியா என்றபடி பாயசத்தை வாங்கி ருசித்தான் ரணியன். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டா நான் என்ன சொல்ல, அழுத்து கொண்டாள் வதனி. சாப்பாடு எப்போ ரெடி ஆகும்னு சொல்லு என்றவன், ஹாப்பிடா என மனதார வாழ்த்து தெரிவித்தான். எப்போ கிளம்பணும்? டோட்டல் ஃபேமிலியோட கிளம்பலாம் என்று கேட்க, குட்டீஸ்க்கு வீசா பாஸ்போர்ட் எல்லாம் சிரமம்டா, நான் மட்டும்தான் கிளம்பணும், நீ இங்கே பார்த்துக்கோ என்று சொல்லவும் வதனியின் முகம் வாடியது. ட்ரை பண்ணுவோம், அப்புறம் கிடைக்கலன்னா பார்த்துப்போம் என்ன பிரகி என சமாதானம் செய்ய, என்று பலமாய் தலையாட்டினாள் பிரகா. நாகலட்சுமி விருந்து படைத்திருந்தார் மகிழ்ச்சியாக. அருவி கணவனை ஆசையுடன் பார்த்திருந்தாள். என்ன என்று விழிகளால் வினவியவன் மகளனோடு பேசத் தொடங்கிவிட்டான். நால்வருமாய் உணவை முடித்துக்கொண்டு தங்களது அறைக்கு சென்று விட்டனர். என்னவா கண்ணிலேயே கதகளி ஆடுற? இயலை இயல்பாய் தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு கேட்க, இல்ல நீ ஏன் இவ்வளோ நல்லவனா இருக்கேன்னு பார்த்தேன் என்றாள் நமட்டு சிரிப்புடன். நான் நல்லவனா? அடேங்கப்பா, பாராட்டு பலமா இருக்கே. மேல சொல்லு என்றவனின் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். நல்லவன்தான், யாராவது ஸ்டெப் பிரதருக்காக இவ்வளோ தூரம் செய்வாங்களா? நீ செய்றியே, அவரோட சந்தோஷம் நிம்மதிக்காக எவ்வளோ செய்கிற? என்ன செஞ்சேனா என புரியாதவன் போலவே கேட்டு வைத்தான். என்ன செய்யல? சுமித்ரா ஆண்டி தான் அவரை தொல்லை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு. அவர் சொத்துக்களை தரப்போறாருன்னு தெரிஞ்சு அதை சேவ் பண்ணி தந்தாச்சு. வதனி அக்காவை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறீங்க. மரகதம் அம்மா அவரை புரிஞ்சுக்கணும்னு எவ்வளோ செய்கிறீங்க. அதுவும் இல்லாமல் அப்படி ஒரு அப்பா கூட இருந்து இவ்வளவு நல்லவனாக இருக்கிறதெல்லாம் வேற லெவல் இல்லையா என்றாள் கண்கள் விரித்து. நான் நல்லவனா? என்னைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த அப்பன்காரன்ட்ட இருந்து நான் நல்லவனா இல்லையே. குடித்தேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கேன், போதை எல்லா பழக்கமும் உண்டு. இப்போ ஏதோ உங்கள் ட்ரீட்மெண்ட்னால திருந்திட்டேன்னு வையி. ஆனால் அவன் மகளன் எனும்போதே ரணியனுக்கு குரல் மென்மை பூசியது. மகளன் அப்படி இல்லை, அவன்கிட்ட அப்பா அம்மா பாசம் மட்டும்தான் இல்லை, வேற என்ன இல்லை, பணம் சுதந்திரம் எல்லாம் இருந்துச்சு. அவன் நினச்சிருந்தா எவ்வளவோ சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ பொண்ணுகளை மடக்கியிருக்கலாம், உலகத்தில் உள்ள அத்தனை போத சமாச்சாரத்தையும் கற்றுட்டு சீரழிஞ்சு போயிருக்கலாம், லைக் என்ன மாதிரி. பட் அவன் அவங்க அம்மாவை மறைமுகமாக பார்த்துக்கிட்டான். இந்த ஊரை, இந்த ஊரில் உள்ள பொண்ணுங்களை சண்முகவேல் கிட்ட இருந்து பாதுகாத்தான். இடையில அவன் ஆசைப்பட்ட படிப்பை படித்தான். இதோ ரிசர்ச் பண்ணி தான் திறமைய வெளியே கொண்டு வந்திருக்கான். விரும்பின பொண்ணை எந்த நிலையிலையும் கைவிடாம கல்யாணம் பண்ணியிருக்கானே, இது பெருசு இல்லையா? இவனை விட ஒரு ஹீரோ மெட்டீரியல் கிடைச்சிடுமா என்ன? அவனை பார்த்து தான் படிக்க ஆசைப்பட்டேன், அவனை பார்த்து தான் வாழ ஆசைப்பட்டேன், மனுஷனை மதிக்க கற்றுக்கிட்டேன், அவனை பார்த்து ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன். இல்லாட்டி ராஜியை விட்டுட்டு இன்னும் பல பெண்களை என்னால் தேடி போக முடியாதா என்ன என்றதும் வாய் மேலேயே ஒன்று வைத்தாள் அருவி. அடிக்காதீங்க டாக்டரே, நிதர்சனத்தை சொன்னேன். வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும்னு கற்றுக் கொடுத்த குரு அவன். எனக்கு அவன்தான் ரியல் ஹீரோ, மை லவபிள் பிரதர். அவனுக்காக இது என்ன, இதுக்கு மேலேயும் செய்வேன். ஏன் மகளை வாழ பிறந்தவன்டி, ஆளவும் பிறந்தவன். சொல்லும்போதே அவன் குரலில் கர்வம் தொனித்தது. அழகிய அணி கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தவளை, உனக்கு முத்தம் தரவே தெரியலடி என்று இதழ்களை சிறையெடுத்தான் ரணியன். இங்கே வதனியும் மகளனிடம் ரணியனை பற்றி பெருமை பேச, நாளா சாதாரண வாழ்க்கை வாழ்றவன் ப்ரூஸ்லி, ஆனா அவன் வீரன், வாழ்க்கைய போராடி வாழற வீரன். எத்தனை பேர் இப்படியெல்லாம் வாழ்றாங்க சொல்லு? தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி இதோ தனக்குன்னு ஒருத்தி வந்ததும் அழகா லைஃப் லீட் பண்றான் பாரு. அவனை விட ஒரு ஹீரோ இருக்க முடியுமா? மது மாதன்னு சிக்கனையவன் இவனை போல தில்லா வாழ்றான். தன்னையும் சரி பண்ணி என் வாழ்க்கையிலையும் எவனையும் சதி செய்ய விடாம பாத்துக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சுமித்ராவை அம்மா அம்மான்னு இன்னும் நான் அந்த வட்டத்துக்குள்ளதான் இருந்திருப்பேன். அவங்களும் என்னை குத்தி காட்டிட்டே எல்லாம் சாதிச்சிருப்பாங்க. இப்ப பாரு, மகனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு சுமித்ராவை பேச விடாம செஞ்சு சின்னவனுக்கும் அவனுக்கான லைஃப் அமைச்சு செட்டில் பண்ணிட்டான். அதை விடு, இயலருவி நினைச்சியா? அவனை பொறுத்த வரைக்கும் அது யாரோ ஒரு பொண்ணுதான். ஆனா அவன் அப்படி நினைச்சானா? தன்னோட பெட் ஷேர் பண்ணவளோட தங்கச்சிக்காக கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான்.
அவன் பொண்ணுங்கன்னா வெறும் உடம்புதான் நினைச்சிருந்தா செஞ்சிருப்பானா சொல்லு என்று கேட்க, ம் 10 வயசுல எனக்கு செஞ்சு தந்த சத்தியத்திற்காக எல்லாம் செஞ்சவராச்சே. பெருமை மிகுந்தது வதனியின் பேச்சில். எக்ஸாக்ட்லி ப்ரூஸ்லி. எங்க பிறப்பும் பெத்தவங்களும் வேணும்னா தப்பா இருந்திருக்கலாம். ஆனா நாங்க வளர்ந்தது என்னவோ மனுஷங்களா தான் வளர்ந்துருக்கோம். எங்களை புரிஞ்ச நீங்க இருக்கும்போது மதிக்காதவங்கள நாங்க தேட மாட்டோம் ப்ரூஸ்லி என்றான் ஆத்மார்த்தமான குரலில். நாங்க இருக்கோன்னு நினைவிருந்தா சரி என்றாள் வம்பு செய்து. ஓய் பொண்ணே, என்ன சந்தடி சாக்கில் வாரி விடுறியா? உத கிடைக்கும் என்று மிரட்ட, போங்க போங்க பிரகா, இதுக்கெல்லாம் பயப்படுறதில்ல. இப்பவெல்லாம் ரணியனை தவிர நானெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறேனா என்ன என்று அவனை சீண்ட, பேசு 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 பொண்ணே, எவ்வளோ பேசுற நீ என்றவன் அவளை தன் கைகளுக்குள் கொண்டு வந்தவன், கூந்தல் கார் மேகமடி, வெளியிரண்டும் விண்மீனடி, ஒற்றை நாசி கூர்வாளடி, செவ்விதழ் செந்தேனடி, நான் உனக்கு பதியே, இது கடவுள் எழுதிய விதியே, மொத்தத்தில் நின்வதனம் மதுரமடி ரதியே. ஆஹா, கவிதை கவிதை. ராஜாவுக்கு கவிதைலாம் வருதே. நான் கூட ஜெனட்டிக்ஸ் மட்டும்தான் வரும்னு நினைச்சேன். இன்னைக்கு ரொம்ப வம்பு பண்ற பொண்ணே என்று சிரித்தவன், ஆர் யூ ஹாப்பி ப்ரூஸ்லி என்றான் சட்டென்று. என்ன திடீர்னு? சொல்லு பொண்ணே, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேனா? குரலில் ஏதோ ஒரு பிசுறு. என் அப்பா அம்மா கூட 5 வயசுல இருந்தப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தேனோ அதை விட 100 மடங்கு ஹாப்பியா இருக்கேன். மகளவேல் ராஜா பொண்டாட்டி பிரகல்யவதனி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்று அவன் கழுத்தை கட்டிக்கொள்ள மகளனின் மனதில் மென்பனிச்சாரல். தன் துணையின் வாயால் இது போல கேட்பதெல்லாம் வரம்தானே. அத்தியாயம் 45. கல்யாணம் நடக்க போறது எனக்குயா? நீங்க என்னவோ மாப்பிள்ள மாதிரி நிக்கிறீங்க. இங்க மாப்பிள்ள நானா நீங்களா? பிரபு சிலித்து கொண்டு நின்றான் பட்டு வேட்டி சட்டையில். யா, ஐ எம் ஆல்சோ மேன் என்று வந்து நின்றது வேறு யாருமல்ல, ஸ்வீகாவிற்கு சற்று நேரத்தில் மணவாளனாக போகிறவன் ருடால்ஃப் மேத்யூ. முகம் சிவந்து பளபளவென பட்டு வேட்டியில், நாங்க ஐஸ் கட்டிக்கே டஃப் கொடுப்போண்டா என்ற கலரில் வந்து நின்றான். மகளனின் ரிசர்ச்சிலும் அவன் அறிவிலும் ஈர்க்கப்பட்டு அடுத்த ப்ராஜெக்டை இணைந்து செய்வோம் என ஜெர்மனியிலிருந்து இந்தியா வந்தவனுக்கு காந்த கண்ணழகி ஸ்வீகாவை முதல் பார்வையிலேயே பிடித்துவிட்டது. மகேனோடு திருமணம் பேசியதில் சிங்கப்பூர் ஓடியவள் திரும்பி வந்தது என்னவோ ரணியனுக்கு சொல்லி வைத்தார் போல பிறந்த 3 குழந்தைகளை பார்க்கத்தான். வந்தவளிடம் மரகத நாயகி சுமித்ராவின் இளைய மகனுக்கு கொடுக்கலாம் என மீண்டும் திருமணம் பற்றி பேச கடுப்பாகி போனவளோ, நல்ல வெள்ளக்காரனா பார்த்து கட்டிட்டு வந்து உன் மூஞ்சில கறி பூசுறேன் என்று கொதித்து திரும்பியவள் மோதியது என்னவோ ருடால்ஃபின் மீதுதான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்ற காட்சி இல்லாமல் அவன் மட்டுமே நோக்க இவள் என்னவோ தீப்பார்வைதான் பார்த்தாள். சிவந்த முகத்திலும் நூடுல்ஸ் கூந்தலிலும் என்ன கண்டானோ மயங்கி போனான். ஆராய்ச்சி பண்ண வந்தவன் காதல் பரீட்சையில் மாட்டி ரிசல்ட்டுக்கு ரிஸ்க் எடுத்து இறுதியில் மாமனார் சுசீந்திரனிடம் தஞ்சமடைந்து மகள் மயங்கினாளோ இல்லையோ இப்படி ஒரு மருமகனா என மாமனார் மயங்கி, எனக்கு ஜெர்மனியின் செந்தேன் மலர்தான் வேண்டுமென மரகத நாயகியின் மனதை மாற்றி மகளிடம் தூது போய் திருமணத்தில் வந்து நின்றது. நான் மட்டும் தக்காளி தொக்கா என வந்து நின்ற பிரபு தான் சுமித்ராவின் இளைய மகளை காதலிக்கிறேன் என சொல்ல வேண்டாம் என்று மரகதம் மறுக்க ரணியன் மகளன் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் வரை கொண்டு சென்றனர். சுமித்ராவிற்கு அதில் ஏகபோக மகிழ்ச்சி என்றாலும் மகள் 2 ஸ்டெப் தள்ளியே இரு என்ற ரீதியில் இருக்க அவளிடம் பேச முடியாது என்று எதுவும் பேசவில்லை. மகேனுக்கு தங்கையை பிரபுவிற்கு திருமணம் செய்து வைப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. அவனே திருமண ஏற்பாடு அனைத்தும் செய்தான் மனைவியின் உதவியுடன். மாப்பிள்ளையா லட்சணமா போய் மேடையில உட்காருங்கடா, மாமனு மச்சானும் எங்களை சைட் அடிக்கிறீங்க என்று ரணியன் வம்பு செய்ய, ருடால்ஃபோ, ஆக்சுவலி யூ போத் லுக் சோ ஹாட் மேன் என்றதும், ஸ்வீட்டி, ஓ மேத்யூக்கு நாங்க ஹாட்டா இருக்கோமா? மணமகள் அறையில் இருந்தவளுக்கு அழைப்பு விடுத்து சண்டை மூட்டி விட்டான் ரணியன். யோ மாமா என சத்தமாய் சிரித்தான் பிரபு. உனக்கு ஏதாவது சம்பவம் செய்யணுமா மச்சான் என்றதும் பெரிய கும்பிடாய் போட்டுவிட்டு தன் தங்கை கணவனை இழுத்து சென்றான் பிரபு. 2 பேரும் அடங்க மாட்டீங்களா? பூசணி வயிற்றை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் வந்தாள் வதனி. நிறை மாதம் அவளுக்கு. மகளினின் கவனிப்பில் நன்றாகவே உடல் எடை போட்டிருந்தாள். போன முறை போல எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று அத்தனை கவனமாய் அவளை பார்த்திருந்தனர் சகோதரர்கள் இருவரும். பிரஜன் நாகலட்சுமியிடம் ஊட்டிக்கொள்ள, பிரகதியோ வதனியின் பெரியம்மாவிடம்தான் அதிகம் இருப்பாள். அவருக்கு தன் தங்கையே திரும்பி வந்தது போன்றதொரு தோற்றம். தருணிகாவின் குடும்பத்துடன் எந்தவித ஒட்டும் உறவும் இல்லாததால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே யாருக்கும் தெரியவில்லை.
நீ ஏன் கூட்டத்தில் வர, ஒரு இடத்துல இருக்க மாட்டியா பொண்ணே என்று மகளன் அதட்ட. எதுக்கு அதட்டுற, அவ கவனமாக தான் வருவா ரணியன் சொல்ல. இப்படியே செல்லம் கொடு என்றவனை முதுகில் தட்டி, சார் ரொம்ப ஒழுங்கு என்று சிரித்தான் ரணியன். பசங்க எங்க பிரகி என்றதும் அவள் ஓரிடத்தை காட்ட 5 வாண்டுகளும் கை நிறைய சாக்லேட்டையும் கல்கண்டையும் பங்கு பிரித்து கொண்டிருந்தனர். 5 வயது பிரஜன் பிரகதி தலைமை ஏற்க ரணியனின் சீமந்த புத்திரர்கள் மூவரும் எச்சில் ஒழுக சாக்லேட்டை ருசித்து கொண்டிருந்தனர். இதுங்களை விட்டுட்டு இந்த டாக்டர் எங்க போனா என்று குழந்தைகளிடம் ஓடினான் ரணியன். அடே என்னங்கடா பண்றீங்க என்று முறைக்க 5ம் கையை பின்னால் மறைத்து கொண்டது. ரணியனுக்கு அத்தனை சிரிப்பு. அதை அடக்கியவன் பிரஜி என்று அழைக்க, ரணிப்பா 2 தான் தந்தேன், அரவிம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் என பிரஜன் சரணடைந்து விட்டான். நானும் 2 தான் தந்தேன் ரணிப்பா, பிரகதி தலையை ஆட்டி ஆட்டி சொல்ல. நானும் 2 தான் என்று 3 வாண்டும் சமத்தாய் சொல்ல, அடே அப்போ மொத்தம் 10 சாக்லேட் கணக்கு வருதேடா என அதிர, பா பீஸ்பா பீஸ்பா. ரணியனின் மகள் ராஜேஸ்வரி அரிசி பற்களை காட்டி கண்கள் சுருக்கி கெஞ்சினாள் அழகாக. ஆம், மூவரில் 3ஆவதாக மகளும் முதல் 2 மகன்களும் பிறந்தனர் ரணியனுக்கு. சாப்பிட்டு பிரஷ் பண்ணிடணும் சரியா, எச்சிலை துடைத்து விட்டான் அந்த அழகு தந்தை. 5 பிள்ளைகளுக்கும் ரணியன் என்றால் ஒரு சலுகைதான். மகளன் தனது ரிசர்ச்சில் கவனம் செலுத்தி அடிக்கடி வெளியே செல்ல வீட்டிலிருந்து கவனித்தது என்னவோ ரணியன் தான். இயல் வதனியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ரணியன் தான் அவர்களை கவனித்து கொண்டான். வயல், தோட்டம், ஊர்வேலை என அனைத்தையும் நிர்வகித்தான். மகளனுக்கு அதில் பெருத்த நிம்மதி. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே ஸ்வீகா ருடால்ஃபின் திருமணம் முடிந்துவிட்டிருந்தது. அடுத்து வரும் முகூர்த்த நேரத்தில் பிரபு ரிதன்யாவிற்கு திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தனர். அதற்குள் தான் இத்தனை கலாட்டாக்களும். சுமித்ரா மகளை பார்த்து பார்த்து அலங்கரித்திருந்தார். இன்னமும் மகேன் மனைவியுடன் சரியான பேச்சுவார்த்தை இல்லை அவருக்கு. நீ பேசினால் எனக்கென்ன, பேசாவிட்டால் எனக்கென்ன என்பது போலத்தான் அவளின் நடவடிக்கை இருக்கும். மறுமணம் என்றால் இவர்களுக்கு நாம் என்ன இளக்காரமா, என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்பது போலதான் அவள் இருந்தாள். தன் நாத்தனாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை சிறப்பாக செய்து முடித்தாள் அவள். அண்ணன் தங்கை திருமணம் முடிந்து வழக்கம் போல அரண்மனை வீட்டு விருந்தை ஏற்பாடு செய்திருந்தனர் சகோதரர்கள் இருவரும். தேங்க்ஸ் மாமா. பிரபு காதல் நிறைவேறிய மகிழ்ச்சியில் ரணியன் மகளன் இருவரையும் அணைத்து கொள்ள ருடால்ஃப் சிரிப்புடன் மகளன் தோளில் கை போட்டு நின்றான். டேய் என்னங்கடா, மாமனுக்கும் மச்சானுக்கும் மறதி வியாதியா, எங்களை கட்டிப்பிடிக்கிறீங்க, உங்க ஒய்ஃப் அங்க இருக்காங்கடா ரணியன் நெளிந்தபடி சொல்ல இயல் இடுப்பில் கை வைத்து முறைத்து நின்றாள். யோ, உன்கிட்ட ஒரு நன்றி சொல்ல முடியுதா என சலித்து கொண்ட பிரபுவிடம், என் தங்கச்சியோட நல்லா வாழு, அதுதான் எங்களுக்கான நன்றி என்றான் மகளன். சீக்கிரம் மருமகளை பெற்றுக்கொடு, அதை விட்டுட்டு சும்மா எங்களை கட்டி பிடிச்சிட்டு என இயலை பார்த்து ரணியன் கண் சிமிட்ட, ஸ்வீகாவோ அவ்வா இந்த வாய் இருக்கே, எப்படித்தான் அருவிக்கா சமாளிக்கிறீங்களோ என்றாள். சிச்சி நோ பா என்று முறைத்து கொண்டு வந்து நின்றாள் ராஜேஸ்வரி. சிச்சி இல்ல சித்தி என திருத்தியவள், உங்க அப்பாக்கு சப்போர்ட்டா நீ ஒத என மிரட்டியபடி ரணியனை கொட்ட போக பிரகதி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள். ரணிப்பா என ஸ்வீகாவை முறைத்தபடி. அப்போ இந்த அப்பாவை அடிக்கவா என மகளினிடம் திரும்ப அவனையும் சேர்த்து இறுக்கி கொண்டனர் ராஜியும் பிரகதியும். அடேங்கப்பா பாரே 2 வாண்டுகளையும் என்ற மரகதம் ஸ்வீகாவை, என் பொண்ணு அப்படித்தான் சொல்லுவா என்றார் வம்பு செய்யவென்றே. பாத்தி நோ பா இங்கப்பா போ என்று இருவரையும் விடவே இல்லை குழந்தைகள் இரண்டும். 2 சகோதரர்களும் மகள்களின் அணைப்பில் குழந்தையாய் சிரித்திருந்தனர். நாகலட்சுமி இருவரையும் சேர்த்து ஒரு வாக்காய் நெட்டி முறிக்க சடசடவென்று முறிந்தது திருஷ்டி. அட உங்க அப்பாதான், விடுங்கடி கழுத்து வலிக்கும் என இயல் சொல்லவும் தான் இறங்கி சென்றனர். மகேன் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க மனைவி அவள் வந்து கேட்கவும், அண்ணா பாரேன் ஹாப்பியா இருக்கான், சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல தெரியல, அம்மா இல்லாம ஏக்கத்தோடு அவன் வாழ்ந்ததெல்லாம். ஆனா விபரம் தெரியவும் அண்ணா இழந்ததெல்லாம் பெருசா தெரிஞ்சது. அம்மா மேல கோபமா வந்தது. எனக்கும் அவர் மேல மரியாதை அதிகம், மற்றபடி ரணியனா மாதிரி ஓட்ட முடியல. பட் லவ்லியா இருக்கு இந்த பாண்டிங் என்று சிலாக்கிக்க, போய் பேசலாமே, நீங்களும் சகஜமா இருங்க, யார் வேண்டாம்னது? வேண்டாம், நான் போய் சகஜமா இருந்தா
அம்மா கண்டிப்பா அது மூலமா ஆதாயம் தேட தான் நினைப்பாங்க. அப்படி கூட அவருக்கு சங்கடம் வேண்டாம். சில உறவுகள் தள்ளி இருக்கிறது தான் சரி என்றான். மகேன் மகளன் அழைக்க, ஆ அண்ணா சாப்பிடலையா? தோ வரேன் என்று நகர, நீயும் வாமா என்று அவன் மனைவியும் அழைக்க, மகேன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக நடந்தான் அண்ணனின் பின்னோடு. விருந்து சிறப்பாக முடிய ஊர்க்காரர்கள் மீண்டும் திருவிழாவிற்கு முன்பு யாருக்கு பட்டம் கட்டுவதென கேட்டுக்கொண்டிருந்தனர். அதற்கு மகிழன்தான் பதிலளித்தான். யாருக்கும் கட்ட வேண்டாம், எப்போதும் போல திருவிழாவை சிறப்பாகவே நடத்துவோம். என்ன உதவி வேணுமோ கேளுங்க, அதை செஞ்சிடுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊருக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை சரியாக செய்கிறோம். பட்டம் கட்டி நாங்கள் பிரிவினையை உண்டாக்க விரும்பலை என்று முடிக்க, இல்லை தம்பி, 2 பேருக்குமே கட்டிட்டா என்ன என்று தங்கள் யோசனையை முன்வைத்தனர். எங்கள் 2 பேருக்கும் பட்டம் கட்டுவீங்க, ஓகே. அப்புறம் எங்கள் காலத்துக்கு பிறகு எங்கள் பசங்க 5 பேர் இருக்காங்களே, அப்போ 5ஆ? 3 தானே தம்பி? ஏன் பொண்ணுங்களுக்கு கட்டினா வேணான்னா இருக்கு என்று ரணியன் கேட்க தேமே வென்று விழித்தனர் அவர்கள். எங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான், அடுத்த குழந்தையும் பிறக்க போகுது. க்ரௌடு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். எங்கள் குடும்பத்திலேயே ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு கட்டி சண்டை வந்து அது தேவையா என்ன? அதே போல் எல்லாருக்கும் பட்டம் கட்டி ஆள வைக்க நாங்கள் என்ன வாரிசு அரசியலாக பண்ணுறோம்? நல்லதை பட்டம் கட்டாமலும் செய்யலாங்க, நாங்கள் அப்படியே செஞ்சிடுறோம். இதுக்கு சம்மதம்னா திருவிழாவில் எங்கள் பங்கு சிறப்பாகவே இருக்கும் என்று முடித்து விட்டான் ரணியன். ஊர்க்காரர்களும் அவன் கூற்றை ஏற்றுக்கொண்டனர். சுமித்ராவிற்கு வழக்கம் போல பிடித்தமில்லை. மகளனுக்கு அல்லது மகனுக்கு மரியாதை கிடைக்க நினைக்க அவர் எண்ணங்களை தவிடு பொடியாக்கினர் உடன்பிறவா சகோதரர்கள் இருவரும். ஹாய் டாக்டரே, என்ன பண்ற? எங்க குட்டீஸ்? வந்தவன் அவள் கன்னத்தோடு உரசி இளைய, 3 பேரும் சுசி தாத்தா கூட தூங்குறேன்னு ஓடிட்டாங்க என்றவள் விளக்கை அணைத்து அவன் கண்ணை கட்டி வெளியே அழைத்து சென்றாள். எங்கடி போறோம்? அவள் இழுத்த எழுப்பிற்கு சென்றான் ரணியன். பிரெட் ஆம்லெட் சாப்பிட என்றதும், வாவ், மக்கு மருத்துவருக்கு லவ் மூடா? ரணி ஹாப்பியோ ஹாப்பி. அப்போ ஒரு ஹார்ட் இருக்கு இன்னைக்கு. சூசகமாய் பேச, சத்தம் போடாதையா, போனா போகுது. அக்காலவர்னு பாத்தியா என வம்பிழுத்தான் அவளை. இல்லை, ராஜியோட அப்பான்னு பார்க்குறேன் என பல்லை கடிக்க ரணியன் சத்தமாய் சிரித்தான். அந்த நேரத்தில் மரகதநாயகியோ உறக்கம் கலைந்து எழுந்து, சப்பா, மருமகை பண்ணுற அலப்பற இருக்கே என்று முனையபடி படுத்து விட்டார். அடிக்கடி இது நடக்கும் நிகழ்வு, ஆதலால் யாரும் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. இயலருவிதான் ஜீப்பை ஓட்டினாள். ரணியன் பாட்டை ஓடவிட்டு தாளம் தட்டியபடி வர அவளுக்குள் அத்தனை நிறைவு. இனியா? இனியா? சொல்லுங்க டாக்டரே. இயல் சொல்லு. ஓ அப்படி, டபுள் ஓகே என்று கண் சிமிட்ட இயல் சிரித்தாள் நாணம் கொண்டு. அது அவர்களின் காதல் சங்கீத பாஷை. ஹாட் காஃபியா கோல்டு காஃபியா? இயல்னா ஹாட் இல்லாமலா? அருவிக்குதான் கோல்டு காஃபி என சமிக்ஞை தர ரணியனுக்குள் மத்தாப்பு சிரிப்பு. மஞ்சத்தில் மலரவளை வன்மையாய் அணுக பேசும் சங்கீதங்கள் அவை. மென்மையாய் என்றால் கோல்டு காஃபி என்றிடுவாள். தனக்கென உணர்வுகளை அடக்கும் ஆனவனுக்கு அவளால் முடிந்தது அது. இயலோடு இணைந்த இனியனும் இயல் இனிமையாய் மாறட்டும். மகளன் வதனி தம்பதி தோட்டத்திற்கு வந்திருந்தனர். குழந்தைகள் எல்லாம் சுசீந்திரன் மரகதநாயகியோடு தஞ்சம் புகுந்திட தம்பதிகள் தனிமைக்கு வந்துவிட்டனர். பிருகா, இன்னும் ஒரு தோசை. சரியாவே சாப்பிடல நீ என்று தட்டில் தோசையை வைத்தான் மகளன். தோசை தின்னவா வந்தோம் என அழுத்தவளின் கண்ணம் தாங்கி, நீ ஆசைப்பட்டுன்னு தான் கூட்டிட்டு வந்த, அதுக்கு மேல எதுவும் கிடையாது என்றான். ராஜா, அதெல்லாம் நான் ஹெல்த்தியா இருக்கேன், அருவி சொல்லிட்டா. உள்ள ட்வின்ஸ் டி ப்ரூஸ்லி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ராஜாவுக்கு அவரை ப்ரூஸ்லியை கட்டாயப்படுத்தவே தெரியாது தெரியுமா என்று சிணுங்கியவளை முத்தமிட்டு அள்ளிக்கொண்டான் பூக்குவியலாய். அதற்கு மேல் நமக்கு இங்கே என்ன வேலை? வாங்க போகலாம். 2 ஜோடியும் ஹாப்பியாக இருக்காங்க. குழந்தை குட்டியோட சந்தோஷமாக வாழட்டும். வாங்க, நம்ம டாட்டா பாய் பாய் சொல்லிக்குவோம். வதனம் என்றும் மதுரமே, அவரவர் துணைக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நின் வதனம் மதுரமடி ஆடியோ நாவலை முழுசுமா கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா தேவி கண்மணி ஆடியோ நாவல்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான நாவலோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.